ராஜலட்சுமி இருந்துட்டு அப்படியே மதிய பயங்கரமா திட்டுறாங்க. முதல் டைம் தன் மருமக நல்லதா செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாராட்டாம மதிய நல்லா இருக்கிற சாப்பாட்டையேவும் குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்க ராகவனும் அதையே தான் சொல்றாரு. என்ன சாப்பாடு இது, மலர் சமைக்கிற அளவுக்கு வரலையே, மலர்லாம் எப்படி சமைப்பா, ஆனா இவ என்னடானா சாப்பாடு சாக்கவே தெரியல, இப்படி சமைச்சு வச்சிருக்கா, வாயில வைக்க முடியல அப்படின்னு ராகவனும் ஒரு பக்கம் சொல்ல, இங்க பயங்கர கோவத்தோட சுரேஷ் வந்துட்டு அங்கிருந்து ஃபோன் கால் வரவே இல்லை, வந்த மாதிரி எஸ்கேப் ஆகி கிளம்பி போறாரு. உடனே இதுவும் ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு என் புள்ளைய சாப்பிட கூட விடாம நல்லாவே சமைக்காம வச்சிருக்கா அப்படின்னு திட்டுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் மதியம் சரி இவங்களோட குணம் தெரிஞ்சது தானே அப்படின்னு பொறுமையா இருக்காங்க. உடனே அடுத்த நைட்டு சுரேஷ் கிளம்பி வராரு. வந்த உடனே வீட்டுக்கு வந்ததுமேவும் ராஜலட்சுமி புராணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சுரேஷ் இன்னைக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இங்கே வந்திருந்தாங்க, அப்போது அந்த பையன் கை நீட்டி அடித்தது தப்பு தான், அப்படின்னா நம்மளும் கை நீட்டி அடித்தது தப்பு தான் அப்படின்னு தன்னோட தவறை உணர்ந்து ஒய்ஃப் மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே பாரு, நான் இன்னைக்கு நான் அடிச்சிருக்க கூடாது, நான் செஞ்சது தப்பு தான், வெளியில் ஏதோ மாமா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன், மனசார கேட்கல, ஆனால் இப்போது நான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், வாய் பேச்சு வாயோட தான் இருந்திருக்கணுமே தவிர இங்கே கையில் நான் ஓங்கியிருக்க கூடாது, சாரி அப்படின்னு சொல்லி மதிக்கிட்ட முதல் தடவையாக மனசார மன்னிப்பு கேட்குறாரு சுரேஷ். இதை பார்த்த மதிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, நம்ம புருஷனா இது அப்படின்ட்டு மதியை மாற்றலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே சுரேஷை மதி மாற்றிட்டாங்க. அப்பட உடனேவும் எங்கள் மதி இருந்துக்கிட்டு பரவாயில்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டதே மிகப்பெரிய விஷயந்தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவோ இங்கே அப்போ தான் சுரேஷ் மேலே கொஞ்சம் மதிக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. சரி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு, இவரை செஞ்ச தப்பை உணர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் இந்த பக்கம் மதி சந்தோஷமாக அன்னைக்கு தான் சந்தோஷமாக இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் இங்கே ராஜலட்சுமி புராணத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாப்பாடு இது, இங்கே பாரு மலரு, இவளுக்கு முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறையோ இல்லையோ சாப்பாடு வேலையை முதல்ல சொல்லி கொடு, அவ தான் இனிமே கிச்சனில் சமைக்கணும், நீ வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, மதிக்கு சமைக்க அவ்வளவா வராதில்ல, கொஞ்ச நாள் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டேவோ அவ கூட ஹெல்ப் பண்ணட்டா, அதுக்கப்புறமா அவளா செஞ்சுப்பா, அது மட்டும் இல்லை அத்தை, இன்னைக்கு உண்மையாலுமே மதி செஞ்சிருந்ததுல உப்பு காரம் எல்லாமே சரியாக தான் அத்தை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இவ சாப்பாடை சாப்பிட்றதுனால எங்களுக்கு தெரியாதா யார் நல்லா சமைக்கிறா சமைக்கலன்னு, நீ அவளுக்கு வக்காலத்து வாங்குறத விட்டுட்டு போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்ட சுரேஷும் என்னம்மா பிரச்சனை, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏண்டா சுரேஷ், நீயே பாருடா, இங்கே மதியானம் நீ சாப்பிட முடியாம தானே எழுந்திரிச்சு போன, உனக்கு பிடிக்கல தானே, உனக்கு அந்த குழம்பே பிடிக்கல, இன்னைக்கு உன் அண்ணி சமைக்கலன்னு சொன்ன உடனே நீ அதனால தானேடா சாப்பிடல அப்படின்னு ராஜலட்சுமி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு டென்ஷன் ஆகி, மா நான் போன விஷயமே வேற, அங்கே என்னால் அங்கே ஃபோனுக்கு மேலே ஃபோன் வரதை பார்த்துட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டுலாம் இருக்கவே முடியல, அதனால தான் நான் கிளம்பி போனேன், மற்றபடி சாப்பாடெல்லாம் குறை சொல்ல முடியாது, நல்லா தானே சமைச்சிருந்தா, அதுவும் இல்லாமல் இது முதல் வாட்டி சமைக்கிறா, அதனால் குறை சொல்லலாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் உள்ளே போகிறாரு. இதை கேட்ட உடனே ராஜலட்சுமி, என்னங்க இவன் இப்படி மாறி நிற்கிறான், பொண்டாட்டி கையில் அப்படியே விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ராகவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகவனும் மேலையும் கீழையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி விடு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இரு என் பிள்ளையவேவா நீ மாற்ற பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இவளை என்ன பண்ணணுமோ அப்படின்னு எப்படியாவது வம்பிழுக்கணும்னு சொல்லியேவும் துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போடு, பக்கெட்டில் இருக்கிற துணியை துவைச்சிடுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மதியம் சரிங்கன்னு சொல்லி தலையாட்டிட்டு துணியை எடுத்துக்கிட்டு போய் பாதியை வாஷிங் மிஷின்லையும் பாதியை அங்கே துவைக்கலான்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ராகவனோட ஜட்டியை துவைக்க சொன்ன உடனே கோவம் வந்துடுது மதிக்கு. எடுத்துகிட்டு இது என்னங்க, எதுக்காக இதெல்லாம் என்னை துவைக்க சொல்கிறீங்க,
என்னாலலாம் இதெல்லாம் துவைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். தேவையில்லாமல் வந்து அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. முன்னாடி தான் வேலைக்கு போயிட்டு இருந்த, இப்போ வீட்டில் தானே இருக்க, அப்புறம் என்ன போய் துவைன்னு சொல்கிறாங்க. சாரிங்க, என்னாலலாம் இந்த மாதிரிலாம் என்னால் துவைக்க முடியாது. நீங்கள் மற்ற வேலை என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஆனால் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, பார்த்தீங்களாங்க என்ன வார்த்தை சொல்கிறான்னு, அங்கே பாருங்க, இந்த இதை துவைக்க மாட்டாலாம், இது இத்தினூண்டு தான், இதை துவைச்சு போட முடியாதுங்கிறா அப்படின்னு சொன்ன உடனே, அத்தை நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கே தப்பாக தெரியலையா? இது வரைக்கும் நான் கூட இந்த மாதிரிலாம் நான் துவைச்சதே கிடையாது, எதுக்காக போய் மதியை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் வா வா வா, வக்காலத்துக்கு இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், இப்போ தானே தெரியுது 2 பேரும் கூட்டு களவாணிகன்னு. இங்கே பாரு மலரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வராரு. சுரேஷு இங்கே வா, உன் பொண்டாட்டி பாரு என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுறான்னு. என்னால் முடியலடா, எனக்கு பயமா இருக்குடா அந்த வீட்டில் இருக்கவேவும். எங்கிட்ட வச்சு ஓடிடலாம் போல இருக்குது. அவ பார்க்குற பார்வையே சரியில்லடா, முறைக்கிறாடா. சின்ன வேலை சொன்னா கூட என்னை முறைக்கிறாடா. இங்கே பாரு, இந்த தாண்டா இருக்கு, 4 துணி தாண்டா, அழுக்கு நிறைய இருக்கும், இதெல்லாம் மிஷினில் போடாத, இதை மட்டும் துவைன்னு தாண்டா சொன்னேன். சும்மா வாயில் சொன்னதுக்கு அதெல்லாம் என்னால் துவைக்க முடியாது, அது எப்படி இந்த துணியெல்லாம் துவைக்க சொல்லுவீங்க அப்படின்னு என்கிட்ட அடிக்க வராடா, என்னைய சண்டைக்கு வர்றாடா. ஏண்டா இவகிட்ட நான் இது கூட சொல்லக்கூடாதா? வீட்டில் சும்மா தானடா இருக்கிறா அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. உடனேவோ மதி சொல்கிறாங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, அவங்க தப்பாக சொல்கிறாங்க, அது வந்து நான் அப்படின்னு பேசும்போது, ஏய் சும்மா இரு, அதான் என் பையன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, இரு என் பையனே ஒரு முடிவை சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவோ இங்கே பாரு, இந்த வீட்டில் எல்லாத்தையும் அனுசரித்து இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லை உங்கள் அப்பா அம்மா தான் அன்னைக்கு கூப்பிட்டாங்கல்ல, கிளம்பி போ, உன்னை யாரும் இங்கே தடுக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு அது நோட்ட இது நோட்டன்ட்டு இங்கே எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. உன்ன மாதிரி தானே மலரும் இந்த வீட்டில் இருக்கா, ஏதாச்சும் ஒரு விஷயத்துலையாவது சொல்லியிருக்காளா? நீ மட்டும் ஏன் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ராகவன் கத்துறாரு. உடனேவும் இங்கே மதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிற வேலை எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், வேலைக்கு நான் போகலை தான், வீட்டில் இருக்கேன் தான், இதுக்காக நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் எனக்கு இந்த துவைக்கிறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, அதுவும் இந்த துணியை போய் என்ன துவைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துணிக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, இங்கே எல்லாம் அவங்களது அவங்கவுங்க தானே துவைக்கிறாங்க, இதை அப்பா அதை போயிட்டு அந்த பொண்ணு துவைக்க சொன்னால் எப்படிம்மா துவைக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா பாக்கியராஜு உன் பொண்டாட்டி பக்கம் சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறியானையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா நான் எதுக்குமா அப்படி சப்போர்ட் பண்ணுறேன், நியாயத்தை தானம்மா பேசுகிறேன், இப்போ எங்களதெல்லாம் நாங்கள் தானே துவைச்சிக்கிறோம், அந்த மாதிரி தானம்மா துவைக்கணும், அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுரேஷ்கிட்ட, சுரேஷு உன் அண்ணனையும் மாற்றி போட்டாளுங்கடா, நீயே சொல்லுடா, உங்கள் அப்பா முடியாதவர், நானும் முடியாதவ, என்னால் பாரு காலே ரொம்ப வலிக்குதுடா, எந்திரிச்சு நடக்க கூட முடியல, என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியலடா, அதனால தான்டா சொன்னேன், இதில் என்னடா தப்பு இருக்கு, நீயே சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, அம்மா அண்ணே சொன்ன மாதிரி இந்த துணியெல்லாம் துவைக்க சொல்லாத, அதான் முடியலன்னா வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்க வேண்டியதானே, எதுக்குமா இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்னு வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவோ இல்லைடா சுரேஷு, அம்மா பேசாமல் இருமா, நானே அங்கே 1008 டென்ஷனில் வந்துட்டு இருக்கேன், இங்கேயும் வந்து என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அமைதியா சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க நான் எது சொன்னாலும் குத்தம்தான், இப்போ என் பசங்களே எனக்கு எதிராக பேசுகிறாளுங்க, அதுவும் மலரு என்னை எதிர்த்து பேசுகிறா, பேசட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. உடனேவோ சாப்பாடை வந்து இந்த மாதிரி சாப்பாடை பரிமாற சொல்கிறாங்க. இப்போவும் நீ தான் சமைச்சியா? சமையல் படு கேவலமாக இருக்க போகுது, எப்போ பாரு அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. பட்டுன்னு எழுந்திருச்ச சுரேஷ் அவங்க அம்மாவை ஓங்கி ஒரு அறை விடுறாரு. சும்மா எப்போ பார்த்தாலும் நொய்யின்ட்டே இருக்கிற, என்ன இங்கே பாருமா, நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக போக முடியும், அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட குறை சொல்கிறதே வேலையை வச்சுக்காத. நான் ஒரு போலீஸ்காரன், என்கிட்ட இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க, அவங்க 2 பேரும் என்ன சொல்லி தெரியுமா சொன்னாங்க, என் புருஷன் என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க.
ஆனால் அவங்களுக்குள்ள நான் சுமூகமாக பேசி முடிச்சு விட்டேன். ஆனால் அடித்தது தப்பு தானம்மா. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அடிச்சிருக்க கூடாதுல்ல. அப்போது அந்த தவறைத்தானே நானும் பண்ணியிருக்கேன். இங்கே பாருமா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், மத்தியானம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போவும் நல்லா தான் செஞ்சுருக்கா. தேவையில்லாமல் அவன் மேலே குறை சொல்லணும், பழி போடணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காத. உனக்கு மதியை பிடிக்கலைன்னா மதியை பிடிக்கல அப்படின்னு ஓரம் கட்டிடு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அது நொட்டை இது நொட்டைன்னு சொல்லிட்டு இருக்காத. அதுதான் அண்ணி சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அண்ணி சமைக்கிறான்னு சொன்ன உடனே மதியை சமைக்க சொல்லியிருக்கேங்க. இந்த மாதிரி பெரிய குடும்பத்துக்கெல்லாம் சமைச்சு போட்டது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டல. அப்படியே ராகவன் முன்னாடி அடித்த உடனே ராஜலக்ஷ்மி அப்படியே ஆணு வாயை பொழந்து நிற்க, இங்கே ராகவனும் நம்ம பையனா இது அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்க்க, இங்கே மதி நம்ம புருஷனா, நம்மளுக்காக அவங்க அம்மாவையே கை நீட்டி அடிச்சிருக்கிறாரே அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்க, மலர் அதோட ஒரு படி மேலே போய், இங்கே நடந்ததெல்லாம் உண்மையா, நான் பார்க்குறதெல்லாம் கனவா இல்லை நனவா அப்படின்னு கேட்க, உடனே நிஜம்தான் மலரு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. சுரேஷ் அடிச்சது அப்படின்னு. ஆமாம், இவன் தான் அடிச்சிருக்கான். மதிக்காக முதல் தடவையாக உங்கள் தம்பி உங்கள் அம்மாவையே அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாருமா, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான். குடும்பத்தில் ஒன்றா இருக்க பாருங்க. இல்லைனா இவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம மொத்த குடும்பமும் உள்ளே போய் நிற்க வேண்டியதான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. உடனே இங்கே ராகவன் இருந்துக்கிட்டு, இந்த வீட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, அதுவும் இவ வந்ததுக்கப்புறம் இனிமே நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான், பயலுக கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ராகவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி, நீ வா லட்சுமி, இனிமே உனக்கு நான் எனக்கு நீ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு.